வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நடா புயலானது வலிவிழந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அபிநயா செல்வகுமார். தென்கிழக்கு வங்கக்கடல்ல கடந்த 29ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. அடுத்த நாள் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து சென்னையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. மணிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்மேற்கு திசையில நகர்ந்து நேற்று பிற்பகல் புயலாக மாறியது. அதற்கு நடா அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க. அந்த நடா புயலானது சென்னையில இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. இந்நிலையில அந்த நடா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கு. இது நாளை அதிகாலை கடலூர் அருகே கரையை கடக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பெய்வதற்கும் சில இடங்கள்ல கனமழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழகத்துல கடலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்னு, இரவு நேரங்கள்ல மழை பெய்யும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் மழையோட அளவு படிப்படியா அதிகரிக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமா தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினத்துல 21.6 மில்லிமீட்டர் மழையும், நாகப்பட்டினம் மாவட்டத்துல 20.7 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கு. இதுதான் இன்றைய வானிலை நிலவரம்.